என்ன நானே சொல்லிக்கிறேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. நம்மளோட உட்கார்ந்துருக்க சக விருந்தினர்களும் தப்பா நினைக்க கூடாது. கடந்த 1 மாத காலமாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியே வைத்துக் கொள்ள மாட்டேன் உயிருள்ளவரை அப்படின்னு சொன்ன தினகரன் ஜெயில் பிரமிசஸ்ல திருமதி சசிகலா ஜெயிலில் இருக்கும்போது என்னோட பேசினவர். ஆகவே அந்த அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் பிஜேபி கொள்கைக்கு எதிராக இருந்தவர். ஆகவே அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை விட்டுவிட்டு எப்பயுமே தேசிய ஜனநாயக கூட்டணியாக எங்களுக்கு உலகத்திலே மாபெரும் தலைவர் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் இப்படின்னு இவர் பேச ஆரம்பிச்சத அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணதே நான் தான். சரி, வெளியில வந்த ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரேன்னாரு. நீங்க ஏங்க பாலிடிக்ஸ்ல வந்து அரசியல் புரோக்கரா மாறிட்டீங்கன்னு கேட்டாங்க. ஆகவே உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்களை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்லைன்னு சொல்ல போறாங்கன்னு சொன்னது நான் தான். சரி, அவர் என்னோட பழகின காலத்துல சொல்லுவாரு, புகழேந்தி ரொம்ப கரெக்டா சொல்லுவாருன்னு. ஆகவே ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு, நான் வரவேற்கிறது, அருமையான முடிவு. ஆகவே பழனிசாமியை தவிர அங்க சின்ன சாமிக்கோ பெரிய சாமிக்கோ எந்த சாமிக்கோ அங்க வேலை கிடையாது. பழனிசாமி ஒரு ஆளதான் அந்த பிஜேபி பெருசா நினைச்சு தூக்கி நிறுத்தி பண்றது மூலியமா ஒண்ணு புரியுது. நீங்க கேட்ட கேள்விக்கு நல்லா கவனிச்சீங்கன்னா, என்ன பழனிசாமி பெரிய லீடரா, பெரிய சுதந்திர போராட்ட வீரரா, இல்ல புரட்சி நாயகனா? அதெல்லாம் இல்ல. ஏன் பண்றாங்க பிஜேபின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக உடைக்கணும். ஆகவே பழனிசாமிக்கு மற்றவங்களுக்கு விரோதத்தை இன்னும் அதிகமா வளர்க்கணும். ஓகே, ஓபிஎஸ் வெளியே கொண்டு வந்தாச்சு, டிடிவி தினகரன் வெளியில போயாச்சு, இல்ல சசிகலாவை கழட்டி விட்டு அந்த கட்சியை பீஸ் பீஸா பண்ணிடலாம். சரி, அவங்க என்ன நினைச்சாங்களோ, என்ன அவருடைய நினைவுகளோ, அவருடைய எண்ணங்களோ அது அப்படியே ஈடேறிக்கிட்டே வருது. சரி, ஆனா அழிய போறது அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இது யார் செய்யறாங்களோ அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒண்ணுமே இல்லாம போயிடும்.